நாட்டையே அதிர வைக்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் வெல்லப் போவது நுகேகொடையா கொழும்பா? தாய் மற்றும் மகன் மீது அசிட் தாக்குதல். மனைவியின் நிர்வாண வீடியோவை வெளியிட்ட கணவன். திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை. கொழும்பில் பேருந்தில் சிறுவனின் பையில் சிக்கிய கஞ்சா. நுகேகொடை பேரணியில் பின்வாங்கிய எதிர்க்கட்சிகள், நாமலுக்கு சோகம். எதிர்க்கட்சிகளால் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பேரணி இன்றைய தினம் நுகேகொடையில் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த பேரணி எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற கேள்வி பலரின் மத்தியில் இருந்து வருகின்றது. இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணிக்கு 21 காரணங்களை முன்வைக்க உள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளது. நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த பேரணி தொடர்பில் நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றதோடு பேரணியில் அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் மீதும் அவரின் 16 வயது மகன் மீதும் அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு குறித்த சம்பவம் அயகம காவல்துறை பிரிவின் கொளம்பேவி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் தெரிய வருகையில் இந்த அசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தாக்குதலால் பலத்த காயமடைந்த தாயையும் மகனையும் காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்திற்கு சென்று அயகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதன்போது கொளம்பேவே கவரகிரிய பிரதேசத்தை சேர்ந்து 40 வயதான தாய் உயிரிழந்தார். அயலவர்கள் குழு ஒன்றுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த குற்றம் நடந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் ரத்தினபுரி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அயகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனது மனைவியின் ஆபாச வீடியோவை சமூக ஊடகங்கள் மூலம் தனது மனைவியின் சகோதரிக்கு அனுப்பிய குற்றச்சாட்டப்பட்டிருந்த பிரபல பாடகர் ஒருவர் தனது குற்றச்சாட்டை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் வியாழக்கிழமை குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சந்தேக நபருக்கான ஆஜரான வழக்கறிஞர் ஜகத் பண்டார தனது தரப்பினர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கை சுருக்கமாக முடிக்க விரும்புவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபரின் மனைவி தாக்கல் செய்த புகாரை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த புகார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சந்தேக நபருடன் சுமார் 10 வருடங்களாக வசித்து வந்த மனைவி சந்தேக நபரின் தகாத நடத்தை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி தனது தாய் வீட்டிற்கு சென்று ஜப்பானில் உள்ள ஒரு இளைஞனுடன் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் அவர் சமரசம் செய்து பாடகரை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். புகார்தாரரின் பேஸ்புக் கணக்கு மூலம் அனுப்பப்பட்ட செய்திகளை சரிபார்த்த சந்தேக நபர் செய்தி பரிமாற்றத்தின் போது எடுக்கப்பட்ட நிர்வாண புகைப்படத்தை கண்டு அந்த புகைப்படத்தை தனது மனைவியின் சகோதரிக்கு அனுப்பினார். வாட்ஸ்அப்பில் தனது புகைப்படங்கள் பரப்பப்பட்டதாக மனைவி கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சந்தேக நபர் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு சந்தேக நபரின் முன்னைய குற்றங்கள் குறித்து அறிக்கை கோருமாறு நீதிபதி உத்தரவிட்டார். புகார்தாரர் ஆஜராகாததை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் வழக்கை டிசம்பர் 19ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துளார குணத்திலக்கு என்பவர் மீது குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன முரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அந்த நேரத்தில் விகாரிக்கு சென்ற அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கடும் பிரச்சினைக்குரிய செய்திகளை வெளியிடும் சிங்கள இணையதளம் ஒன்றையும் அவர் இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அர்ஜுனா பல பிரச்சினைகளை வெளிப்படையாக முகத்துக்கு நேராக நாடாளுமன்றத்தில் பேசி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் உணவகத்தில் இன்று இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அர்ஜுனா புத்தளம் அடிப்படை மருத்துவமனை குறித்து 11 கேள்விகளை முன்வைத்திருந்தார். குறித்த வைத்தியசாலையின் நிர்வாகம் மற்றும் மக்கள் சேவை தொடர்பில் குறித்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த மருத்துவமனை தொடர்பில் அவர் கேள்வி எழுப்பிய பிறகு அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக சில எதிர்க்கட்சிகள் இணைந்து முன்னெடுக்க உள்ள பேரணி இன்று நுகைக்கொடியில் நடைபெறவுள்ளது. இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ள நிலையில் நாட்டில் பல பகுதிகளில் உள்ளவர்கள் நுகைக்கொடைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்திய இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அத்துடன் அரசின் ஜனநாயக விரோத செயல், அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை இடம்பெறும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் மீது மாபெரும் மக்கள் குரல் என்ற துணைப்பொருளின் கீழ் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினாலும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளது. மலையகத்தில் உள்ள பிரதான இரு கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இந்த பேரணியில் பங்கேற்பதில்லை என அறிவித்துள்ளன. விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்க, திலீப் ஜெயவீர உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவிதுரு ஹெல உரிமைய உள்ளிட்ட கட்சிகளும் அவற்றுக்கு சார்பான அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மாத்திரமே இதில் பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தில் சிறுவனின் பையிலிருந்து பெருந்தொகை கஞ்சா மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மொனராகலை நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை புத்தள போலீசார் சோதனையிட்டனர். 119 போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு சிறுவனின் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோகிராம் உலர்ந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. பேருந்தில் இருந்த கஞ்சாவின் உரிமையாளர் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பலகருவா குடாவுயா பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபருடன் வழக்கு பொருட்களும் வெள்ளவாகி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது. பங்களாதேஷிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எங்களுக்கு ஏற்பட்ட அளவு கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. நேபாளத்தில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது பற்றி பாருங்கள். அங்குதான் பிரச்சனை தொடங்கியது. எவ்வாறாயினும் ஜனநாயகத்தினூடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயற்பட்டோம். நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஆசியாவிலேயே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை. நாம் அதை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இது எந்த ஒரு அரசாங்கத்தினதும் கடமையாகும். அதை செய்ய முடியாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்று எந்த ஒரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இன்று திட்டமிடப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை நிலையங்களுக்கு எவ்வித இடையூறும் விளைவிக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நுகைக்கொடை பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள அனுலா மகளிர் வித்தியாலயம், புனித ஜோன்ஸ் கல்லூரி, புனித ஜோசப் மகளிர் வித்தியாலயம், சமுத்ராதேவி மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட பல பாடசாலைகளில் 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நடைபெறுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சையை பாதிக்கக்கூடிய சத்தம், நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பரீட்சை நடைபெறும் பகுதியை பாதுகாக்கவும் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மாகாணங்களுக்கு இடையேயான 3 மார்க்கங்கள் உள்ளிட்ட சுமார் 20 மார்க்கங்களில் வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்தும் நடைமுறையை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை மற்றும் பதுளை வரையிலான பஸ்களில் வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 5 தனியார் மற்றும் அரசு வங்கிகள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுமுது ரத்நாயக்க தெரிவித்தார். பயணிகளுக்கு மிகுதி பணம் வழங்குவதில் காணப்படும் சிக்கலுக்கு தீர்வு வழங்குதல் மற்றும் பஸ் உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை சரியாக கணக்கிடுதல் ஆகிய வசதிகள் இதனூடாக கிடைக்க உள்ளது.
தெற்கு கடற்கரையில் போதைப் பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்டு மீன்பிடி கப்பல் தொடர்பாக ஒருவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. பன்னல பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கப்பலில் இருந்து 300 கிலோ ஹெரோயின், 100 கிலோகிராம் ஐஸ் மற்றும் 2 துப்பாக்கிகள் உட்பட 15 போதைப்பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.